வணக்கம் நண்பர்களே, இன்றைய கதைக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆனால் கதையை தொடங்குவதற்கு முன் நீங்கள் எங்கள் வீடியோக்களை எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை கருத்துரையில் காமெண்ட் கண்டிப்பாக தெரிவிக்கவும். மேலும் வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வீட்டின் சாவி என்னிடம் இருந்தது. ஆனால் நான் வீட்டிற்குள் வந்தபோது வீட்டின் கதவு திறந்திருந்தது. நான் என் வீட்டை முழுமையாக சரிபார்த்தேன். இந்த சாவி எதனுடையது என்பது எனக்கு புரியவில்லை. பிறகு என் பார்வை ஒரு கதவின் மீது விழுந்தது. நான் கதவை திறந்து பார்த்தபோது என் கால்கள் பின்வாங்கிவிட்டன. என் பெயர் பிரியா. நான் என் முழு பகுதியிலேயே லொக்காலிட்டி மிக அழகான பெண்ணாக இருந்தேன். அனைவரும் என் அழகை பெரிதும் பாராட்டுவார்கள். என் கண்கள் மிகவும் பெரியதாக இருக்கும். என் நிறமும் மிகவும் வெள்ளையானது, வெண்மையானது. நான் என் தந்தைக்கு மிகவும் செல்ல மகளாக இருந்தேன். அவர் என் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். சில நேரங்களில் அம்மாவும் அக்காவும் என்னை திட்டினாலும் அவர் எப்போதும் என் பக்கம் பேசி என்னை காப்பாற்றிவிடுவார். எல்லாமே மிக நன்றாக போய்க் கொண்டிருந்தது. சிறிது காலத்திற்குப் பிறகு என் அம்மா என் அக்காவிற்கும் அண்ணனுக்கும் திருமணம் செய்து வைத்தார். நாங்கள் 3 உடன்பிறப்புகள். என் அக்காவின் பெயர் ஆகாங்ஷா, அண்ணனின் பெயர் ரவி. இப்போது வீட்டிற்கு அண்ணி வந்துவிட்டார். அக்கா தன் மாமியார் வீட்டிற்கு சென்றுவிட்டார். வீட்டில் கல்யாணம் காரணமாக உறவினர்கள் தங்கியிருந்தார்கள். அம்மாவும் அவர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது நான் சமையலறையிலிருந்து தேநீர் தயாரித்துக் கொண்டு வந்தேன். அப்போது அம்மா அவர்களிடம், நான் இப்போது என் சிறிய மகளுக்கு திருமணம் செய்ய மாட்டேன். இன்னும் 4 முதல் 5 வரை ஆண்டுகளுக்குப் பிறகே அவளுக்கு திருமணம் செய்வேன். என் மூத்த மகளுக்கு திருமணமாகிவிட்டது. இப்போது வீட்டிலும் யாராவது இருக்க வேண்டுமல்லவா என்று சொல்வதை கேட்டேன். அதற்கு மறுபக்கம் இருந்தவர்கள், இவளுக்கும் நல்ல வயது ஆகிவிட்டதே, பிறகு ஏன் இப்போது இவளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது என்று கேட்டார்கள். அதற்கு அம்மா, சும்மாதான், நான் இப்போது இவளுக்கு திருமணம் செய்ய மாட்டேன். இவளும் சென்றுவிட்டால் வீட்டு வேலைகளை செய்ய எனக்கு யார் உதவி செய்வார்கள்? அக்கா 4 நாட்களுக்கு முன்புதான் சென்றுள்ளாள் என்று கூறினார். அம்மாவின் இந்த பேச்சைக் கேட்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. என் மனதிற்குள் முதன்முறையாக அம்மா மீது கோபம், வருத்தம் வந்தது. அம்மா என்னை மகளாக பார்க்கவில்லை, மாறாக தன் வீட்டு வேலைகளுக்காகவே வீட்டில் நிறுத்தி வைக்க விரும்புகிறார் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் நான் அந்த நேரத்தில் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக என் அறைக்குச் சென்றுவிட்டேன். சில நாட்கள் இப்படியே கழிந்தன. பிறகு திடீரென்று என் வாழ்க்கையில் ஒரு புயல் வந்து எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. என் தந்தை காலமானார். அவர் மறைந்த பிறகு என் தலையிலிருந்து வானமே நகர்ந்துவிட்டது போல் எனக்கு உணர்வு ஏற்பட்டது. நான் பல இரவுகள் அழுது கொண்டே இருப்பேன். எனக்கு எப்போதும் அவருடைய நினைவுகளே வந்து கொண்டிருந்தன. அவர் என்னை எப்படி பார்த்து கொண்டார், எப்படி என் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய விஷயத்தை புரிந்து கொண்டார் என்பது நினைவுக்கு வந்தது. இப்போது வீட்டில் என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. அம்மாவும் முன்பு போல் இல்லை. அவர் எப்போதும் வேலை மற்றும் பணத்தின் கவலையிலேயே மூழ்கியிருந்தார். அண்ணன் தன் புதிய திருமண வாழ்க்கையில் பிஸியாக இருந்தார். அண்ணியும் என்னிடம் அதிகமாக பேசுவதில்லை. நான் உள்ளுக்குள் மிகவும் தனிமையாக உணர்ந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் இன்னும் என்னவெல்லாம் நடக்கவிருக்கிறது என்பது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. சில நாட்களுக்குப் பிறகு என் வாழ்க்கையில் ஒரு பையன் வந்தான். அவன் பெயர் விஜய். அவன் அடிக்கடி என்னை பார்ப்பான். நான் கடைத்தெருவிற்குச் செல்லும்போதோ அல்லது மொட்டை மாடியில் துணிகளை காயப்போடச் செல்லும்போதோ அவனது கண்கள் எப்போதும் என்னையே தேடிக்கொண்டிருக்கும். முதலில் நான் அவனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் மெல்ல மெல்ல எனக்கும் அவனது இருப்பு உணரத் தொடங்கியது. அவன் மிகவும் அழகாக ஹேண்ட்ஸம் இருப்பான். அவனது முகத்தில் எப்போதும் ஒரு அழகான புன்னகை இருக்கும். ஒரு நாள் அவன் தன் தொலைபேசி எண்ணை, ஃபோன் நம்பர் என் பக்கம் வீசினான். ஆனால் நான் அதை எடுக்கவில்லை. 2ஆம் நாளும் அவன் அவ்வாறே செய்தான். நான் முன்னால் கடந்து சென்றுவிட்டேன். ஆனால் அன்று ஏன் என்று தெரியவில்லை, என் மனம் கேட்கவில்லை. நான் திரும்பிச் சென்று அவனது எண்ணை எடுத்துக்கொண்டேன். வீட்டிற்கு வந்து அந்த தாளை பலமுறை படித்தேன். பிறகு அவனுக்கு செய்தி, மெசேஜ் அனுப்பலாமா வேண்டாமா என்று நெடுநேரம் யோசித்துக் கொண்டிருந்தேன். இறுதியாக நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவனுக்கு செய்தி அனுப்பினேன். சில வினாடிகளிலேயே அவனிடமிருந்து பதில் வந்தது. அதற்குப் பிறகு எங்கள் பேச்சு தொடங்கியது. முதலில் கொஞ்சம் பேச்சாக இருந்தது. பிறகு மணிக்கணக்கில் பேசத் தொடங்கினோம். அவன் என்னிடம் மிகவும் அன்பான வார்த்தைகளை கூறுவான். அதைக் கேட்டு என் மனம் மகிழ்ச்சியடையும். அவன் சொல்வான், பிரியா, நீதான் இந்த உலகத்திலேயே மிக அழகான பெண். நீ சிரித்தால் மலர்கள் மலர்வது போல் இருக்கிறது. சில நேரங்களில் உன்னை பிரியாமல் ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது என்பான்.
சில நேரங்களில் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்வான். அவனது பேச்சைக் கேட்டு என் முகத்தில் புன்னகை வந்துவிடும். மெல்ல மெல்ல எனக்கும் அவன் மீது காதல் வரத் தொடங்கியது. இப்போது என் நாள் அவனது காலை வணக்கத்தோடு குட் மார்னிங் தொடங்கி அவனது இரவு வணக்கத்தோடு குட் நைட் முடியும். நான் நாள் முழுவதும் அவனது செய்திக்கு காத்திருப்பேன். அவனிடமிருந்து அழைப்பு வராதபோது என் மனம் அமைதியின்றி தவிக்கும். அவனது செய்தி வந்தவுடன் எல்லா மகிழ்ச்சியும் திரும்பக் கிடைத்தது போல் எனக்குத் தோன்றும். என் தந்தை மறைந்த பிறகு நான் மீண்டும் புன்னகைக்க வேண்டும் என்பதற்காகவே இறைவன் விஜயை என் வாழ்க்கைக்கு அனுப்பியிருக்கிறான் போலிருக்கிறது என்று நான் நினைக்கத் தொடங்கினேன். ஆனால் ஒவ்வொரு புன்னகைக்குப் பின்னாலும் ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்பதும், என் வாழ்க்கையிலும் என் முழு உலகத்தையும் மாற்றக்கூடிய ஒரு உண்மை வரவிருக்கிறது என்பதும் எனக்குத் தெரிந்திருக்கவில்லை. ஒரு நாள் நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்தபோது அவன் என்னிடம், பிரியா, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றான். நான், ஆம், எனக்கும் உன்னை மிகவும் பிடிக்கும். நானும் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினேன். அதற்கு அவன், ஆனால் பிரியா, நான் என் அம்மாவிற்கு ஒரே மகன். அவர் எனக்கு ஒரு பணக்கார பெண்ணுடன் திருமணம் நடக்க வேண்டும் என்றும் நிறைய வரதட்சணை கிடைக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார். ஆனால் எனக்கு இந்த விஷயங்களில் எந்த ஆசையும் இல்லை. நான் திருமணம் செய்து கொண்டால் உன்னை மட்டுமே செய்து கொள்வேன் என்றான். நான், என் அம்மாவும் ஒப்புக்கொள்ள மாட்டார் போலத்தான் தெரிகிறது, ஆனால் நான் அவரை சம்மதிக்க வைப்பேன் என்று கூறினேன். பிறகு நாங்கள் இருவரும் இப்போது நம் வீட்டாரிடம் எல்லாவற்றையும் உண்மையாகச் சொல்லிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தோம். அங்கே அவனும் தன் வீட்டாரிடம் எல்லாவற்றையும் கூறிவிட்டான். இங்கே நானும் என் அம்மாவிடம், நான் திருமணம் செய்து கொண்டால் விஜயை மட்டுமே செய்து கொள்வேன், அவனைத் தவிர வேறு யாரையும் செய்ய மாட்டேன் என்று தெளிவாக கூறிவிட்டேன். என் பேச்சைக் கேட்டதும் அம்மா என் முகத்தில் ஓங்கி ஒரு அறை அறைந்து, இதை மட்டும்தான் கேட்க வேண்டிய பாக்கி இருந்தது, நீ எங்கள் மானத்தை மண்ணோடு மண்ணாக ஆக்கிவிட்டாய் என்று கூறினார். பிறகு அவர் என்னிடம் நிறைய பேச்சுகளை பேசினார். நான் அழுது கொண்டே இருந்தேன். ஆனால் என் முடிவில் உறுதியாக இருந்தேன். பல நாட்களாக வீட்டில் இந்த விஷயத்தை குறித்து சண்டை நடந்து கொண்டே இருந்தது. யாரும் என் பேச்சை கேட்க தயாராக இல்லை. ஆனால் நானும் விஜயைத் தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்வதைப் பற்றி யோசிக்கக்கூட முடியவில்லை. பிறகு ஒரு நாள் அம்மா அக்காவிடமும் அண்ணனிடமும் இதைப் பற்றி பேசியபோது, அக்கா, அம்மா, இவளுக்கு திருமணம் செய்து வைத்து விடுங்கள். எப்படி இருந்தாலும் இவள் ஒரு நாள் தன் வீட்டிற்குச் செல்லத்தானே வேண்டும். இப்போது இவள் விருப்பப்படியே திருமணம் நடக்கிறது என்றால் நடக்கட்டும். குறைந்தபட்சம் வரதட்சணை செலவாவது மிச்சமாகும். மேலும் திருமணத்திற்குப் பிறகு நாம் இவளோடு எந்த உறவும் வைத்துக்கொள்ளப் போவதில்லை என்று கூறினாள். அண்ணனும், ஆம், திருமணத்திற்குப் பிறகு இவளுக்கும் நமக்கும் எந்த உறவும் இருக்காது. இவள் எங்கே செல்கிறாளோ அங்கேயே வாழ்ந்து கொள்ளட்டும் என்று கூறினான். நான் அவர்கள் அனைவரின் பேச்சையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர்களின் வார்த்தைகள் என் இதயத்தை மிகவும் காயப்படுத்தின. நான் அவர்களின் மகள் இல்லை, மாறாக ஏதோ ஒரு சுமை என்பது போல் எனக்கு தோன்றியது. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு இந்த பேச்சுகளால் பெரிய வித்தியாசம் எதுவும் தெரியவில்லை. ஏனென்றால் நான் விஜயை மட்டுமே திருமணம் செய்து கொள்ள விரும்பினேன். இறுதியாக பல விவாதங்களுக்கும் சண்டைகளுக்கும் பிறகு என் வீட்டார்கள் ஒப்புக்கொண்டார்கள். அங்கே விஜயின் வீட்டாரும் ஒப்புக்கொண்டார்கள். ஏனென்றால் அவன் தன் வீட்டில் ஒரே மகன். தன் திருமணம் என்னோடு நடக்கவில்லை என்றால் தன் உயிரை மாய்த்துக் கொள்வதாக அவன் தன் அம்மாவிடம் தெளிவாகச் சொல்லிவிட்டான். அவனது அம்மா தன் ஒரே மகனை இழக்க விரும்பவில்லை. அதனால் இறுதியாக அவர்களும் சம்மதம் தெரிவித்தனர். பிறகு எங்கள் திருமணமும் நடந்தது. எங்கள் திருமணத்தில் யாருக்கும் மகிழ்ச்சி இல்லை. நாங்கள் இருவரும் மட்டுமே மகிழ்ச்சியாக இருந்தோம். ஆனால் எங்களுக்கு அதுவே போதுமானதாக இருந்தது. இனி எங்கள் வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும் என்றும் நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்றும் எங்களுக்கு தோன்றியது. திருமணத்திற்குப் பிறகு சிறிது காலம் வரை எல்லாமே ஒரு கனவு போல இருந்தது. விஜய் எப்போதும் என்னை சுற்றியே வந்து கொண்டிருப்பான். அவன் என்னிடம் மிகவும் அன்பாக பேசுவான். என் சிறிய சிறிய தேவைகளைக் கூட கவனித்துக் கொள்வான். வீட்டு வேலைகளிலும் எனக்கு உதவி செய்வான். என்னை நான் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக கருதி கொண்டேன். ஆனால் நாங்கள் இப்படி மகிழ்ச்சியாக இருப்பது அவனது அம்மாவிற்கு சிறிதும் பிடிக்கவில்லை. அவர் எப்போதும் எங்களை உற்று பார்த்து கொண்டே இருப்பார். அவரது முகத்தில் கோபம் தெளிவாக தெரிந்தது. மெல்ல மெல்ல அவரது நடந்து கொள்ளும் முறை என் மீது மாறத் தொடங்கியது. சில மாதங்களிலேயே என் அம்மாவும் காலமானார். இது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. நான் கடைசி முறையாக என் அம்மாவை பார்க்க தாய் வீட்டிற்குச் சென்றபோது அங்கேயும் எனக்கு துக்கமே கிடைத்தது. அம்மாவின் இறுதிச் சடங்கிற்குப் பிறகு என் அண்ணன் தெளிவாக கூறிவிட்டான், இன்று நீ இங்கு வந்துவிட்டாய், சரி. ஆனால் இனிமேல் மீண்டும் இங்கு வர முயற்சி செய்யாதே. உனக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் இல்லை.
நீ உன் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டாய். இப்போது உன் திருமணம் எங்கு நடந்ததோ அங்கேயே இரு. அவனது இந்த பேச்சைக் கேட்டு என் இதயம் உடைந்து போனது. நான் மிகவும் அழுதேன். ஆனால் அமைதியாக இருப்பதைத் தவிர எனக்கு வேறு வழி இருக்கவில்லை. பிறகு நான் மீண்டும் என் மாமியார் வீட்டிற்கு திரும்பி வந்தேன். நான் மிகவும் தனிமையாக உணர்ந்தேன். ஆனால் என்னிடம் விஜய் இருக்கிறான், அவன் என்னோடு இருக்கும் வரை எனக்கு வேறு யாரைப் பற்றியும் கவலையில்லை என்று எனக்கு நானே சொல்லித் தேற்றிக்கொண்டேன். ஆனால் காலம் மெல்ல மெல்ல மாறப்போகிறது என்பது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. படிப்படியாக அவனது அம்மாவின் கோபம் இன்னும் மோசமாகத் தொடங்கியது. அவர் என் ஒவ்வொரு செயலிலும் குறை கண்டுபிடித்தார். நான் எவ்வளவு நன்றாக வேலை செய்தாலும் அவருக்கு எதுவுமே நன்றாகத் தெரியவில்லை. நான் சமையல் செய்தால் அதில் குறை சொல்வார். சுத்தம் செய்தால் சரியாக செய்யவில்லை என்பார். துணிகளைத் துவைத்தால் மீண்டும் துவைக்கச் சொல்வார். நான் காலையிலிருந்து இரவு வரை வீட்டு வேலைகளிலேயே மூழ்கியிருப்பேன். ஆனால் அப்படியிருந்தும் அவரது புகார்கள் முடிவடையவே இல்லை. மறுபுறம் அவர் விஜய் மீதும் வேலையின் சுமையை அதிகமாக போடத் தொடங்கினார். அவர் அவனிடம் வேலை செய்யவில்லை என்றால் குடும்பம் எப்படி நடக்கும்? இந்த பெண்ணை கூட்டி வந்துவிட்டாய், ஆனால் இவளுக்கு என்ன சாப்பாடு போடுவாய் என்று கூறுவார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே விஜய் நாள் முழுவதும் வீட்டிற்கு வெளியே வேலை செய்து கொண்டிருப்பான். அவன் காலையில் சென்று இரவு தாமதமாக களைப்புடன் வீட்டிற்கு திரும்புவான். முன்பெல்லாம் அவன் வீட்டிற்கு வந்ததும் என் அருகில் அமர்வான். ஆனால் இப்போது அவன் மிகவும் அமைதியாகிவிட்டான். அவனது களைப்பும் கவலைகளும் அதிகரித்துக் கொண்டே சென்றன. இதன் காரணமாக எங்களுக்குள் சிறிய சிறிய விஷயங்களுக்கும் விவாதம் வரத் தொடங்கியது. சில நேரங்களில் ஏதோ ஒரு விஷயத்திற்காகச் சண்டை நடக்கும். எங்களுக்குள் சண்டை நடக்கும் போதெல்லாம் அவன் தன் அம்மாவிடம் சென்று விடுவான். அவனது அம்மாவும் அவனை கோபமூட்டி ஏற்றிவிடுவார். மெல்ல மெல்ல காலம் கடந்தது. எங்கள் திருமணம் முடிந்து 1 வருடம் நிறைவடைந்தது. ஆனால் இதுவரை எங்களுக்கு குழந்தை எதுவும் பிறக்கவில்லை. என் மாமியாருக்கு என்னை ஏளனம் செய்வதற்கும் திட்டுவதற்கும் ஒரு புதிய காரணம் கிடைத்துவிட்டது. அவர் தினமும் என்னை ஏதேனும் சொல்லிக் கொண்டே இருப்பார். சில நேரங்களில் எப்படிப்பட்ட பெண் நம் வீட்டிற்கு வந்திருக்கிறாளோ தெரியவில்லை, வரதட்சணையும் கொண்டு வரவில்லை, வீட்டிற்கு ஒரு வாரிசையும் கொடுக்க முடியவில்லையே என்பார். சில நேரங்களில் எந்த கெட்ட நேரத்தில் இவளது கால் இந்த வீட்டில் பட்டதோ தெரியவில்லை என்பார். அவரது வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை மிகவும் காயப்படுத்தியது. ஆனால் எல்லாமே ஒரு நாள் சரியாகிவிடும் என்று எனக்கு தோன்றியதால் நான் அப்போதும் அமைதியாகவே இருந்தேன். ஒரு நாள் அவர் என்னை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வார் என்று நம்பினேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. மாறாக காலப்போக்கில் அவரது வெறுப்பு அதிகரித்துக் கொண்டேதான் சென்றது. விஜயும் இப்போது முன்பு போல் இருக்கவில்லை. அவன் பெரும்பாலும் தன் அம்மாவின் பேச்சை கேட்டுக்கொண்டு என்னிடமிருந்து விலகியே இருக்கத் தொடங்கினான். நான் உள்ளுக்குள் உடைந்து போய்க் கொண்டிருந்தேன். ஆனால் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. ஒரு நாள் காலையில் என் மாமியார் என்னிடம் வந்து, போய் சந்தையிலிருந்து காய்கறி வாங்கிட்டு வா என்றார். நான் எதுவும் பேசாமல் அவரிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு சந்தைக்குச் சென்றேன். வழி நெடுகிலும், அப்படி என்னதான் என் தவறு? நான் இந்த வீட்டிற்காக இவ்வளவு செய்கிறேனே, பிறகும் ஏன் யாரும் என் மீது மகிழ்ச்சியாக இல்லை என்றுதான் யோசித்துக் கொண்டிருந்தேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு நான் காய்கறிகளை வாங்கிக் கொண்டு மீண்டும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன். நான் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தவுடனே என் மாமியார் வரவேற்பறையில் ஹால் மேஜைக்கு அருகில் அமர்ந்திருப்பதை பார்த்தேன். அவரது முகத்தில் ஒரு விசித்திரமான கண்டிப்பு இருந்தது. எனக்கு எதுவுமே புரியவில்லை. அப்போது அவர் என்னை நோக்கி பார்த்து, இந்த காகிதத்தை எடு, உன் துணிகளை எடுத்துக்கொண்டு எங்கள் வீட்டை விட்டு வெளியே போ என்றார். அவரது பேச்சைக் கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். திடீரென்று என்ன ஆயிற்று என்றே எனக்கு புரியவில்லை. நான் பயந்து கொண்டே, அத்தை என்ன ஆச்சு? என்னிடம் ஏதேனும் தவறு நடந்துவிட்டதா என்று கேட்டேன். அவர் கோபத்துடன், அதிகமாக கேள்வி கேட்காதே, இந்த தாளை எடுத்து இதில் கையெழுத்து போடு, பிறகு இங்கிருந்து போய்விடு என்றார். நான் நடுங்கும் கரங்களால் அந்த தாளை எடுத்து படிக்கத் தொடங்கினேன். என் பார்வை அந்த காகிதங்களின் மீது விழுந்த கணமே என் அறிவே மயங்கிவிட்டது. அவை விவாகரத்து, டிவோர்ஸ் பத்திரங்கள். நான் ஒருமுறை படித்தேன், மீண்டும் படித்தேன், 3வது முறையும் படித்தேன். ஆனால் அதில் எழுதியிருப்பது உண்மைதான் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. என் கரங்கள் நடுங்கத் தொடங்கின. என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. யாரோ ஒரு நொடியில் என் முழு உலகத்தையும் பாழாக்கிவிட்டது போல் இருந்தது. அந்த காகிதங்களில் விஜயின் கையெழுத்தும் இருந்தது. இதை பார்த்ததும் என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. ஆனால் விஜய் அங்கே எங்குமே காணப்படவில்லை. நான் மீண்டும் மீண்டும் சுற்றிலும் பார்க்கத் தொடங்கினேன்.
ஒருவேளை அவன் எங்கிருந்தாவது வந்து இதெல்லாம் பொய் என்று சொல்லிவிட மாட்டானா என்று ஏங்கினேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. நான் உடனடியாக என் தொலைபேசியை எடுத்து விஜய்க்கு அழைப்பு விடுத்தேன். போன் அடித்துக்கொண்டே இருந்தது, ஆனால் யாரும் எடுக்கவில்லை. நான் மீண்டும் அழைத்தேன். தொடர்ந்து பலமுறை அழைத்துக்கொண்டே இருந்தேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் மணி அடித்துக்கொண்டே இருந்தது அல்லது போன் அணைக்கப்பட்டு விட்டதாக ஸ்விட்ச் ஆஃப் வந்தது. இப்போதுதான் எனக்கு புரியத் தொடங்கியது, இதெல்லாம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டது என்றும் வேண்டுமென்றே என்னிடம் எதுவும் சொல்லப்படவில்லை என்றும். இதை யோசித்த கணமே என் காலடி மண் நழுவுவது போல் உணர்ந்தேன். நான் அங்கேயே தரையில் அமர்ந்து கதறி அழத் தொடங்கினேன். என் மாமியார் நான் அழுவதைப் பார்த்தும் சிறிதும் இரக்கப்படாமல், எவ்வளவு அழவேண்டுமோ அழுதுகொள், ஆனால் இனி இந்த வீட்டில் உனக்கு இடமில்லை, விஜய்தான் உன்னை விட்டு பிரியும் முடிவை எடுத்தான் என்றார். இதை கேட்டதும் எனக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. ஏனென்றால் எந்த மனிதனுக்காக நான் என் வீட்டாரை விட்டு வந்தேனோ, எந்த மனிதனை என் முழு உலகமாக நினைத்தேனோ, அவனே இன்று என்னிடம் எதுவும் சொல்லாமல் என்னை விட்டுவிட்டுச் சென்று விட்டான். நான் மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டிருந்தேன், அப்படி என்னதான் என் தவறு? அவனை காதலித்தது என் தவறா? அவனுக்காக என் குடும்பத்தை விட்டு வந்தது என் தவறா? அல்லது இந்த வீட்டை என் வீடாக நினைத்தது என் மிகப்பெரிய பிழையா? என் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்பதாக இல்லை. என் வாழ்க்கையின் எல்லாமே அந்த நொடியிலேயே முடிந்துவிட்டது போல் எனக்கு தோன்றியது. பிறகு என் மாமியார் என்னிடம், இப்போது இந்த நயவஞ்சக கண்ணீர் நாடகத்தை இங்கே நடத்தாதே. சீக்கிரம் உன் துணிகளை எடுத்துக்கொண்டு எங்கள் வீட்டை விட்டு வெளியே போ என்றார். அவரது குரலில் சிறிதும் இரக்கமில்லை. அவர் இந்த நாளுக்காகவே காத்திருந்தது போல் இருந்தது. நான் நடுங்கும் கால்களுடன் என் அறையை நோக்கி நடக்கத் தொடங்கினேன். அந்த அறை வரை செல்வது கூட எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஏனென்றால் அந்த அறையோடு என் எத்தனை நினைவுகள் பிணைக்கப்பட்டிருந்தன. நான் அறைக்குள் சென்றவுடனே விஜயை நினைவூட்டும் ஒவ்வொரு பொருளின் மீதும் என் பார்வை விழத் தொடங்கியது. அறையின் சுவரில் எங்கள் திருமண புகைப்படம் மாட்டப்பட்டிருந்தது. அலமாரியின் மீது நாங்கள் சிரித்துக் கொண்டிருக்கும் ஒரு புகைப்படம் வைக்கப்பட்டிருந்தது. கட்டிலில் அமர்ந்ததுமே விஜய் என்னோடு மணிக்கணக்கில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த அந்த நாட்களெல்லாம் எனக்கு நினைவுக்கு வரத் தொடங்கின. அவன் என்னை பார்த்துச் சிரித்த நாட்கள், என்ன நடந்தாலும் சரி எப்போதும் என் பக்கம் நிற்பேன் என்று அவன் எனக்கு வாக்குறுதி அளித்த நாட்கள். அந்த விஷயங்களையெல்லாம் நினைத்து என் இதயம் இன்னும் அதிகமாக உடைந்து போனது. நான் அந்த புகைப்படத்தை கையில் பிடித்துக்கொண்டு கதறி அழத் தொடங்கினேன். எவனுக்காக நான் என் எல்லாவற்றையும் விட்டு வந்தேனோ அதே மனிதன் எனக்கு எப்படி இப்படிச் செய்ய முடிந்தது என்பது எனக்கு புரியவே இல்லை. குறைந்தபட்சம் அவன் ஒருமுறையாவது என்னிடம் பேசியிருக்கலாம். அப்படி என்னதான் என் தவறு என்பதை எனக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் என் முன்னால் வந்து அவனே எதையாவது சொல்வதற்கு கூட அவன் என்னை அவ்வளவு முக்கியமானவளாக கருதவில்லை. நான் நெடுநேரம் அழுது கொண்டே இருந்தேன். பிறகு எப்படியோ என்னை தேற்றிக்கொண்டு அலமாரியைத் திறந்து என் சில துணிகளை எடுக்கத் தொடங்கினேன். என்னிடம் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு அதிகப் பொருட்கள் எதுவும் இல்லை. நான் என் சில உடைகளையும் அத்தியாவசிய பொருட்களையும் ஒரு சிறிய பையில் வைத்துக்கொண்டு மெல்ல மெல்ல அறையை விட்டு வெளியே வந்தேன். நான் வரவேற்பறைக்குச் சென்றவுடனே என் மாமியார் ஒரே இழுப்பாக என் கையிலிருந்த பையை பிடுங்கி அதை திறந்து பார்க்கத் தொடங்கினார். அவர் ஒவ்வொரு துணியாக வெளியே எடுத்தார். ஒவ்வொரு பொருளையையும் தலைகீழாக திருப்பித் திருப்பி பார்த்தார். பிறகு, எங்கள் வீட்டுப் பொருட்கள் எதையாவது திருடிக் கொண்டு போகிறாயோ என்னவோ என்றார். அவரது பேச்சைக் கேட்டு என் கண்களில் மீண்டும் கண்ணீர் வந்தது. ஏனென்றால் எந்த வீட்டை என் வீடாக நினைத்தேனோ இன்று அதே வீட்டில் என் மீது திருட்டுப்பழிக்கான சந்தேகம் வைக்கப்பட்டது. ஆனால் நான் எதுவும் பேசவில்லை. ஏனென்றால் எனக்குள் இனி சண்டையிடுவதற்கான தெம்பே எஞ்சியிருக்கவில்லை. அவர் பை முழுவதையும் பார்த்துவிட்டார். ஆனால் அதில் அவருக்கு அப்படி எதுவும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் என் உடைகளைத் தவிர வேறு எதையும் நான் வைக்கவில்லை. கடைசியில் அவர் பையை என் பக்கம் தூக்கி எறிந்தார். நான் அமைதியாக பையை எடுத்துக்கொண்டு எதுவும் பேசாமல் வீட்டை விட்டு வெளியேறினேன். வாசலுக்கு வெளியே அடியெடுத்து வைத்ததுமே, நான் மணப்பெண்ணாக முதன்முறையாக இந்த வீட்டிற்குள் வந்த அந்த நாள் என் கண்களுக்கு முன்னால் வந்து போனது. அப்போது இனி இதுதான் என் வீடு, இதுதான் என் முழு உலகம், நான் என் வாழ்நாள் முழுவதையும் இங்கேயே கழிப்பேன் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இன்று அதே வீட்டிலிருந்து நான் என்றைக்குமே இந்த வீட்டின் அங்கமாக இருந்ததே இல்லை என்பதைப் போல துரத்தப்பட்டு கொண்டிருந்தேன். நான் மெல்ல மெல்ல சாலையில் நடக்கத் தொடங்கினேன். இனி நான் எங்கே செல்வது என்று எனக்கு புரியவில்லை. எனக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை. அப்போது எனக்கு என் அண்ணனின் ஞாபகம் வந்தது. அவன் என் மீது கோபமாக இருந்தாலும் சரி, கடைசியில் அவன் என் உடன் பிறந்த அண்ணன்தானே என்று நினைத்தேன். இரத்த பந்தம் அவ்வளவு சுலபமாகவா முடிந்துவிடும்? நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பது கூட அவனுக்கு தெரியாது.
எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் நடந்திருக்கிறது என்பது அவனுக்கு தெரிந்தால் அவன் கண்டிப்பாக எனக்கு ஆதரவாக நிற்பான். ஆக்கிரக்கார நான் அவனது தங்கையாயிற்றே. சிறுவயதில் அவன் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தான். எனக்காக சண்டையிடுவான். எனக்கு சிறிய காயம் பட்டாலும் கூட முதலில் அவன்தான் பதறிப்போவான். இதையெல்லாம் யோசித்தபோது என் மனதில் ஒரு சிறிய நம்பிக்கை மலர்ந்தது. நான் என் அண்ணன் வீட்டிற்குச் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தேன். ஒருவேளை இந்த உலகத்தில் எனக்கு சொந்தமாக யாராவது எஞ்சியிருந்தால் அது என் உடன்பிறந்த அண்ணன் மட்டும்தான். இதை யோசித்து என் கண்ணீரை துடைத்துக்கொண்டு பையை எடுத்துக்கொண்டு கனத்த இதயத்துடன் என் அண்ணன் வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினேன். அங்கே எனக்காக என்ன காத்திருக்கிறது என்பது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆனால் எனக்கு இப்போது வேறு வழியும் இருக்கவில்லை. அழுது கொண்டே நான் என் அண்ணன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன். என் உடலே தளர்ந்து போய்விட்டது. தொடர்ந்து அழுததால் கண்கள் வீங்கியிருந்தன. ஆனால் அப்படியிருந்தும் என் இதயத்தில் ஒரு சிறிய நம்பிக்கை பாக்கியிருந்தது. இந்த உலகத்தில் யாரும் எனக்கு ஆதரவாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் அண்ணன் என்னை ஒருபோதும் தன் வாசலிலிருந்து வெறும் கையோடு திருப்பியனுப்ப மாட்டான் என்று எனக்கு தோன்றியது. ஆக்கிரக்கார அவன் என் உடன்பிறந்த அண்ணன். சிறுவயதிலிருந்து இன்று வரை நாங்கள் ஒன்றாக எவ்வளவு நேரத்தை கழித்திருக்கிறோம். நான் அவனது வீட்டிற்கு வெளியே வந்தபோது அவனது மோட்டார் சைக்கிள் வெளியே நிற்பதை பார்த்தேன். அதை பார்த்ததும் என் மனதில் நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகரித்தது. நான் மனதிற்குள் நல்லவேளை அண்ணன் வீட்டில்தான் இருக்கிறான், இனி என் கவலைகள் எல்லாம் முடிந்துவிடும், அவன் என் பேச்சைக் கேட்பான், எனக்கு ஆதரவு கொடுத்து கவலைப்படாதே நான் இருக்கிறேன் என்று சொல்வான் என நினைக்கத் தொடங்கினேன். ஆனால் என் கடைசி நம்பிக்கையும் உடையப்போகிறது என்பது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. நான் மெதுவாக வாசலுக்குச் சென்று பெல் அடித்தேன். சிறிது நேரம் காத்திருந்தேன். ஆனால் கதவு திறக்கப்படவில்லை. நான் மீண்டும் மணி அடித்தேன். அப்போதும் யாரும் வெளியே வரவில்லை. நான் அங்கேயே நின்று கொண்டு மீண்டும் மீண்டும் கதவையே பார்த்துக் கொண்டிருந்தேன். ஒருவேளை யாராவது மணி சத்தத்தை கேட்காமல் இருந்திருக்கலாம் என்று நினைத்து 3வது முறையும் மணி அடித்தேன். அப்போதும் கதவு திறக்கப்படவில்லை. இப்போது என் மனதில் படபடப்பு அதிகரிக்கத் தொடங்கியது. அப்போது சிறிது நேரத்திற்குப் பிறகு மேலே ஜன்னல் திறக்கப்பட்டு என் அண்ணன் மகன் அங்கே தெரித்தான். அவன் என்னை பார்த்தவுடனே, "அட, இது அத்தைதானே" என்றான். அவனது குரலைக் கேட்டதும் என் முகத்தில் மெல்லிய புன்னகை வந்தது. இனி கதவு திறந்துவிடும் என்று நினைத்தேன். ஆனால் அப்போது உள்ளிருந்து ஒரு குரல் வந்தது. "கதவைத் திறக்காதே. அவளாகவே இங்கிருந்து போய்விடுவாள்." இந்த குரல் என் அண்ணியின் குரல் இல்லை, என் உடன்பிறந்த அண்ணனின் குரல். என் சொந்த அண்ணனின் குரலைக் கேட்டதும் யாரோ என் நெஞ்சில் கத்தியை இறக்கியது போல் இருந்தது. என் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. நான் சில நொடிகள் அங்கேயே உறைந்து நின்றுவிட்டேன். ஒருவேளை நான் தவறாக கேட்டிருப்பேனோ என்று எனக்குத் தோன்றியது. ஆனால் அதற்குப் பிறகு உள்ளிருந்து யாரும் வரவில்லை, கதவையும் யாரும் திறக்கவில்லை. அப்போதுதான் எனக்கு புரிந்தது, என் அண்ணன் உண்மையிலேயே என்னை தன் வீட்டிற்குள் சேர்க்க விரும்பவில்லை என்று. நான் கனத்த அடிகளுடன் அங்கிருந்து திரும்பி நடந்தேன். என் இதயத்தின் கடைசி நம்பிக்கையும் உடைந்திருந்தது. நடந்து செல்லும் வழியில், உறவுகள் உண்மையிலேயே இவ்வளவு பலவீனமானவையா? ஒரு தங்கை ஆபத்தில் இருக்கும்போது அவளுக்கு 2 நொடிகள் ஆதரவு கொடுக்கும் அளவுக்கு கூட அவளுக்கு மதிப்பு இல்லையா என்றுதான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது அழுவதைத் தவிர எனக்கு வேறு வழி இருக்கவில்லை. நான் சாலையில் மெல்ல நடந்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு என் அக்காவின் ஞாபகம் வந்தது. அண்ணன் கதவை திறக்கவில்லை என்றால் என்ன? அக்கா கண்டிப்பாக என்னை புரிந்து கொள்வாள் அல்லவா? கடைசியில் ஒரு பெண்ணின் வலியை இன்னொரு பெண்ணால்தான் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் என்று நினைத்து அவளது வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினேன். நான் அவளது வீட்டிற்குச் சென்று சேர்ந்ததும் நடுங்கும் கரங்களால் மணி அடித்தேன். சிறிது நேரத்திலேயே கதவு திறக்கப்பட்டது. எதிரே என் அக்கா நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவுடனே என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியாமல் கதறி அழத் தொடங்கினேன். அவள் என்னை தாங்கிப் பிடித்து, "என்ன ஆச்சு?" என்று கேட்டாள். அப்போது நான் அழுது கொண்டே, எப்படி என்னை வீட்டிலிருந்து துரத்தினார்கள், எப்படி விவாகரத்துப் பத்திரங்களை என் முன்னால் வைத்தார்கள், விஜய் எதையும் சொல்லாமல் என்னை எப்படி விட்டுச் சென்றான் என்ற எல்லா விவரங்களையும் சொன்னேன். என் பேச்சைக் கேட்டு அக்காவும் அதிர்ச்சியடைந்தாள். அவள், "இப்படி எப்படி நடக்கும்? காரணமில்லாமல் யாரும் யாருக்கும் விவாகரத்து கொடுக்க மாட்டார்கள். உண்மையைச் சொல், உன்னிடம் ஏதேனும் தவறு நடந்ததா?" என்று கேட்டாள். நான் கண்ணீரைத் துடைத்துக்கொண்டே, "இல்லை அக்கா, நான் எந்தத் தவறும் செய்யவில்லை. என்னிடம் எந்தத் தவறும் நடக்கவில்லை. நான் உண்மையைத்தான் சொல்கிறேன்" என்றேன். அதற்கு அவள், "சரி சரி, முதலில் உள்ளே வா, அப்புறம் அமைதியாகப் பேசலாம்" என்றாள்.
அவளது இந்த பேச்சைக் கேட்டு எனக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. நான் அவளோடு வீட்டிற்குள் சென்றேன். ஆனால் என் ஆறுதல் அதிக நேரம் நீடிக்கவில்லை. ஏனென்றால் அப்போது பின்னால் அவளது கணவர் அங்கே வந்துவிட்டார். அவர் என்னை பார்த்தார். பிறகு கோபத்துடன், "நீ இங்கே என்ன செய்கிறாய்? நான் இந்தச் சிறுக்கியை என் வீட்டில் வைக்க மாட்டேன். இவளது கணவன் இவளுக்கு விவாகரத்து கொடுத்துவிட்டான். இவள் தன் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டாள். நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அதனால்தான் இவளை வீட்டிலிருந்து துரத்தியிருக்கிறார்கள். என்னால் இவளது செலவை ஏற்க முடியாது. இவளை என் வீட்டில் வைத்திருக்கவும் முடியாது" என்றார். அவரது பேச்சைக் கேட்டு நான் கல்லைப்போல் உறைந்து நின்றேன். அக்கா அவருக்கு எடுத்துச் சொல்ல மிகவும் முயன்றாள். "இவள் என் தங்கை, ஆபத்தில் இருக்கிறாள். சில நாட்கள் தங்கிவிட்டுப் போவாள்" என்றாள். ஆனால் அவர் சம்மதிக்கத் தயாராக இல்லை. அவர் மீண்டும் மீண்டும் நான் இவளை என் வீட்டில் வைக்க மாட்டேன் என்றே கூறிக்கொண்டிருந்தார். அந்த நொடியில் நான் யாரோ ஒருவருக்கு சுமையாகிவிட்டேன் போல் எனக்கு உணர்வு ஏற்பட்டது. நான் என் காரணமாக அக்காவின் வீட்டில் சண்டை வரக்கூடாது என்று விரும்பினேன். அதனால் நான் அக்காவின் கையை பிடித்துக்கொண்டு, "இல்லை அக்கா, பரவாயில்லை, விடு. நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். நீ கவலைப்படாதே" என்று கூறினேன். அவள் என்னை நிறுத்துவதற்கு மிகவும் முயன்றாள். ஆனால் நான் அங்கே நிற்கவில்லை. நான் மெதுவாக அங்கிருந்து வெளியேறி எந்த இலக்கும் இல்லாமல் சாலையில் நடக்கத் தொடங்கினேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு நான் சாலையோரத்திற்குச் சென்று அமர்ந்துவிட்டேன். இப்போது எனக்குள் நடப்பதற்கு கூட தெம்பு இருக்கவில்லை. என் மூளையே மரத்துப் போய்விட்டது. நான் எங்கே செல்வது, யாரிடம் போவது, யாரிடம் உதவி கேட்பது என்றே எனக்கு புரியவில்லை. என் கண்களிலிருந்து தொடர்ந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. எனக்கு மீண்டும் மீண்டும் என் தந்தையின் ஞாபகமே வந்து கொண்டிருந்தது. நான் வானத்தை பார்த்து, "இன்று அப்பா உயிரோடு இருந்திருக்கக் கூடாதா?" என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அவர் இருந்திருந்தால் நான் இப்படி தெருத்தெருவாக அலைந்து திரிய வேண்டியிருந்திருக்காது. என்னை ஒருபோதும் இப்படி தனிமையில் விட்டிருக்க மாட்டார். இன்று என் அப்பா என்னோடு இருந்திருந்தால் இந்த முழு உலகமே எனக்கு எதிராக மாறினாலும் சரி, அவர் ஒருபோதும் என் கையை விட்டிருக்க மாட்டார் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. இதையெல்லாம் யோசித்து யோசித்து நான் சாலையோரத்தில் அமர்ந்து அழுதுகொண்டே இருந்தேன். ஏனென்றால் இப்போது இந்த முழு உலகத்திலும் எனக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே எஞ்சி இருக்கவில்லை. நான் அங்கே சாலையோரத்தில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்பதாக இல்லை. இனி நான் என்ன செய்வது, எங்கே செல்வது என்று எனக்கு புரியவில்லை. அப்போது அவ்வழியாக ஒரு முதிய பெண்மணி கடந்து சென்று கொண்டிருந்தார். அவருக்கு தலைமுடி வெள்ளையாக இருந்தது. முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. அவர் என்னை சாலையோரத்தில் தனியாக அமர்ந்திருப்பதை பார்த்ததும் நின்றுவிட்டார். பிறகு மெல்ல மெல்ல என் அருகில் வந்து, "மகளே, நீ ஏன் இந்த நேரத்தில் இங்கே தனியாக அமர்ந்திருக்கிறாய்? ஏன் இவ்வளவு அழுகிறாய்? என்ன ஆச்சு? எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறது" என்று கேட்டார். அவரது குரலில் ஒரு சொந்த பந்தத்தின் அன்பு இருந்தது. ஆனால் இத்தனை துரோகங்களை சந்தித்த பிறகு எனக்கு யார் மீதும் நம்பிக்கை வரவில்லை. அதனால் நான் சற்று பயந்து அமைதியாக கீழே பார்க்கத் தொடங்கினேன். என் நிலையைக் கண்டு அவர் மீண்டும், "பயப்படாதே அம்மா. நான் உனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். என்ன விஷயம் என்று என்னிடம் சொல். ஒருவேளை என்னால் உனக்கு ஏதேனும் உதவி செய்ய முடியலாம்" என்றார். அவரது பேச்சைக் கேட்டதும் ஏன் என்று தெரியவில்லை, என் மனதிற்கு சற்று ஆதரவாக இருந்தது. பிறகு நான் அழுது கொண்டே அவர்களிடம் என் முழு கதையையும் சொல்லத் தொடங்கினேன். என் கணவன் என்னை எப்படி விட்டுச் சென்றான், என் மாமியார் என்னை எப்படி வீட்டை விட்டுத் துரத்தினார், என் சொந்த அண்ணன் கதவை கூட திறக்கவில்லை, என் அக்காவும் விரும்பியும் எனக்கு ஆதரவாக நிற்க முடியாமல் போனது என்ற அனைத்தையும் அவர்களிடம் கூறினேன். என் பேச்சைக் கேட்டு அவரது கண்கள் கலங்கின. அவர் என் தலைமுடியை கோதிவிட்டு, "மகளே, இனி நீ சிறிதும் கவலைப்படாதே. இன்று முதல் நீ தனியாள் இல்லை" என்றார். பிறகு அவர், "நான் ஒரு விதவை ஆசிரமம் நடத்தி வருகிறேன். அங்கே வாழ்க்கையில் பல துன்பங்களை சந்தித்த பெண்கள் பலர் வாழ்கிறார்கள். சிலரை அவர்களின் சொந்தங்களை கைவிட்டுவிட்டனர். சிலர் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்துவிட்டனர். ஆனால் இப்போது நாங்கள் அனைவரும் ஒரு குடும்பத்தைப் போல வாழ்கிறோம். உனக்கு செல்வதற்கு வேறு இடம் இல்லை என்றால் நீ என்னோடு வரலாம்" என்றார். அவரது பேச்சைக் கேட்டு என் கண்களில் மீண்டும் கண்ணீர் வந்தது. ஆனால் இந்த முறை அந்த கண்ணீர் துக்கத்தினால் வந்ததல்ல, மாறாக ஆறுதலினால் வந்தது. ஏனென்றால் இத்தனை நாட்களுக்குப் பிறகு யாரோ ஒருவர் என்னிடம் அன்பையும் சொந்தத்தையும் காட்டியிருந்தார். நான் மெதுவாக ஆம் என்று தலையசைத்தேன். அவர் அன்போடு என் கையை பிடித்துக்கொண்டு தன் காரை நோக்கி அழைத்துச் சென்றார். பிறகு என்னை காரில் அமர வைத்தார். நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டோம். வழி நெடுகிலும் நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்துக்கொண்டே, ஒருவேளை எனக்கு உதவி செய்வதற்காகவே இறைவன் இவரை அனுப்பியிருக்கிறானோ என்னவோ என்று யோசித்துக் கொண்டிருந்தேன்.
சிறிது நேரத்திற்குப் பிறகு நாங்கள் ஒரு பெரிய ஆசிரமத்தின் முன்னால் வந்து சேர்ந்தோம். அங்கிருந்த சூழல் மிகவும் அமைதியாக இருந்தது. நான் உள்ளே சென்றவுடனே அங்கே ஏராளமான பெண்கள் இருப்பதைக் கண்டேன். சிலர் முதியவர்கள், சிலர் என் வயதையொத்தவர்கள், சிலர் என்னை விடவும் சிறியவர்கள். ஆனால் அவர்கள் அனைவரின் கண்களிலும் ஒரு வலி மறைந்திருந்தது. ஒவ்வொருவரிடமும் ஒரு சோகக்கதை இருப்பது போல் தோன்றியது. சில பெண்கள் சமையல் செய்து கொண்டிருந்தார்கள், சிலர் தையல் வேலை செய்து கொண்டிருந்தார்கள், சிலர் சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள், சிலர் ஒருவரோடொருவர் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த முதிய பெண்மணி அனைவரிடமும் என்னை பற்றி கூறினார். பிறகு ஒவ்வொருவராக எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அங்கிருந்த பெண்கள் என்னை மிகவும் அன்போடு வரவேற்றார்கள். அவர்களில் யாருமே என்னை ஒரு அந்நிய பெண்ணாக உணரவிடவில்லை. பிறகு அவர் என்னை ஒரு அறைக்கு அழைத்துச் சென்று, முதலில் போய் முகத்தை கழுவிவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடு. நீ மிகவும் களைப்பாகத் தெரிகிறாய் என்றார். பிறகு அவர் எனக்கு உடுத்துவதற்கு சுத்தமான ஆடைகளை கொடுத்து, மகளே, இனி இங்கு நீ எதைப் பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்றார். நான் ஆடைகளை எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்றேன். கண்ணாடியில் என்னை பார்த்தவுடனே நானே பயந்துவிட்டேன். அழுது அழுது என் முகம் வீங்கியிருந்தது. கண்கள் சிவந்து போய் மிகவும் பலவீனமாகத் தெரிந்தேன். நான் முகம் கழுவி உடைகளை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர்கள் எனக்கு உணவு கொடுத்தார்கள். நான் பல நாட்களுக்குப் பிறகு நிம்மதியாக உணவருந்தினேன். ஏனென்றால் கடந்த சில நாட்களாக என் தொண்டையில் உணவு இறங்குவது கூட கடினமாக இருந்தது. சாப்பிட்ட பிறகு அவர் என்னை ஆசிரமத்தின் மற்ற பெண்களுக்கு அறிமுகப்படுத்தி, இன்று முதல் நீயும் இங்கேயே இருப்பாய், நாங்கள் அனைவரும் உன்னுடைய குடும்பம் என்றார். அவரது பேச்சைக் கேட்டதும் என் மனதிற்குள் மிகப்பெரிய நிம்மதி கிடைத்தது. ஏனென்றால் இத்தனை நாட்களுக்குப் பிறகு நான் முற்றிலும் தனியாள் இல்லை என்பது போல் எனக்கு உணர்வு ஏற்பட்டது. படிப்படியாக நாட்கள் நகரத் தொடங்கின. நான் அங்கிருந்த சூழலுக்கு மாறத் தொடங்கினேன். ஆசிரமத்திலிருந்த அனைத்து பெண்களும் மிகவும் நல்லவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் ஏராளமான துன்பங்களைக் கண்டவர்கள். அதனால் அவர்கள் மற்றவர்களின் வலியை நன்றாக புரிந்து கொண்டார்கள். சிலர் எனக்கு தையல் வேலை கற்றுக் கொடுப்பார்கள், சிலர் என்னுடன் அமர்ந்து பேசுவார்கள், சிலர் என்னை சிரிக்க வைக்க முயற்சிப்பார்கள், சிலர் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது என்று எனக்கு தைரியம் தருவார்கள். மெல்ல மெல்ல நானும் அவர்களோடு ஒன்றிணையத் தொடங்கினேன். இப்போது நான் நாள் முழுவதும் தனியாக அமர்ந்து அழுவதில்லை, மாறாக அவர்களுடன் சேர்ந்து வேலைகளில் உதவி செய்தேன். சில நேரங்களில் சமையலறையில் உதவி செய்வேன், சில நேரங்களில் சுத்தம் செய்வேன், சில நேரங்களில் தேவையிலுள்ள பெண்களுக்கு உதவி செய்வேன். வாழ்க்கை என்பது வெறும் துன்பம் மட்டுமே இல்லை என்பதை நான் முதன்முறையாக உணர்ந்தேன். ஒரு மனிதன் தைரியமாக இருந்தால் உடைந்த பிறகும் மீண்டும் எழுந்து நிற்க முடியும். சில நாட்களிலேயே அந்த ஆசிரமம் எனக்கு என் சொந்த வீடு போல மாறத் தொடங்கியது. அங்கே வாழ்ந்த பெண்கள் என் குடும்பத்தினர் போல மாறினார்கள். இனி என் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆனால் இவ்வளவு நீண்ட காலத்திற்குப் பிறகு என்னை யாரும் ஒரு சுமையாக நினைக்காத ஒரு இடமும், முதன்முறையாக எந்த நிபந்தனையும் இன்றி என்னை ஏற்றுக்கொண்ட ஒரு இடமும் எனக்கு கிடைத்திருந்தது என்பது மட்டும் உறுதியாகத் தெரிந்தது. சில நாட்களுக்குப் பிறகு அதே விதவை ஆசிரமத்திற்கு இன்னொரு முதிய பெண்மணி தங்க வந்தார. அவரை முதன்முறையாக பார்த்தபோதே அவர் ஏதோ ஒரு மிகப்பெரிய துயரத்தை கடந்துதான் இங்கு வந்திருக்கிறார் என்பது போல் தோன்றியது. அவரது முகம் எப்போதும் சோகமாகவே இருக்கும், அவரது கண்களில் எப்போதும் ஒரு விசித்திரமான தவிப்பு தெரிந்தது. அவர் ஆசிரமத்திலிருந்த எந்த பெண்ணுடனும் அதிகமாக பேசமாட்டார். பெரும்பாலான நேரங்களில் தன் அறையில் அமைதியாக அமர்ந்திருப்பார், அல்லது ஜன்னல் வழியே வெளியே பார்த்துக்கொண்டு எதிலோ மூழ்கியிருப்பார். ஆசிரமத்தின் மற்ற பெண்கள் பலமுறை அவரிடம் பேச முயன்றார்கள். ஆனால் அவர் 2-3 வார்த்தைகள் பேசிவிட்டு மீண்டும் அமைதியாகிவிடுவார். அவரை பார்த்தபோது எனக்கு ஏன் என்று தெரியவில்லை, மிகவும் பரிதாபமாக இருந்தது. ஏனென்றால் வலி மற்றும் தனிமையின் அர்த்தத்தை நானும் உணர்ந்திருந்தேன். அதனால் நான் ஏன் அவரை சற்று கவனித்துக் கொள்ளக்கூடாது என்று நினைத்தேன். ஒருவேளை அவருக்கு அது ஆறுதலாக இருக்கலாம், அவரது மனமும் லேசாகலாம். பிறகு மெல்ல மெல்ல நான் அவரை பராமரிக்கத் தொடங்கினேன். நான் தினமும் அவரது அறைக்குச் செல்வேன், அவருக்கு நேரத்தில் உணவு கொடுப்பேன், அவர் அருகில் அமர்ந்து பேச முயல்வேன். சில நேரங்களில் அவரது தலைமுடியை சீவி விடுவேன், சில நேரங்களில் அவரது கால்களில் எண்ணெய் தடவி பிடித்து விடுவேன். ஆரம்பத்தில் அவர் மிகவும் குறைவாக பேசினார், ஆனால் படிப்படியாக அவர் என்னிடம் பேசத் தொடங்கினார். இப்போது ஆசிரமத்தில் அவர் யாரிடமாவது பேசுகிறார் என்றால் அது என்னிடம் மட்டும்தான். மற்ற அனைவரிடமிருந்தும் அவர் இடைவெளி வைத்தே இருந்தார். அவரது இந்த நடத்தையை பார்த்து ஆசிரமத்தின் மற்ற பெண்களுக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. பலமுறை அவர்கள் என்னிடம், அப்படி என்ன விஷயம் அவர் உன்னிடம் மட்டுமே பேசுகிறார் என்று கேட்பார்கள்.
ஆனால் என்னிடமும் அதற்கு எந்த பதிலும் இருக்கவில்லை. எனக்கு ஒருவேளை அவர்களுக்கு என்னிடம் ஏதோ ஒரு சொந்த பந்தத்தின் சாயல் தெரிகிறதோ என்று மட்டுமே தோன்றியது. காலம் கடந்தது, எங்கள் பேச்சும் அதிகரித்தது. இப்போது அவர் நான் வருவதற்காக காத்திருக்கத் தொடங்கினார். ஏதாவது ஒரு நாள் நான் ஏதேனும் வேலையில் பிஸியாகி அவரிடம் வரத் தாமதமானால் அவர் தவிக்கத் தொடங்கிவிடுவார். என்னை பார்த்ததும் அவரது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை வரும். அதை பார்த்து எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் மெல்ல மெல்ல அவரது உடல்நிலை மோசமடையத் தொடங்கியது. முதலில் அவருக்கு சிறிய பலவீனம் மட்டுமே இருந்தது. ஆனால் பிறகு அவரது நிலைமை நாள் செல்லச் செல்ல மோசமாகிக் கொண்டே சென்றது. இப்போது அவரால் முன்பு போல் நடக்கவும் முடியவில்லை. பல நேரங்களில் அவருக்கு கட்டிலிலிருந்து எழுவதற்கு கூட மிகவும் சிரமமாக இருந்தது. ஆசிரமத்தின் காப்பாளரும் மற்ற பெண்களும் அவரை கவனித்துக் கொண்டனர். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நான் மட்டுமே அவர் அருகில் இருந்தேன். நான் அவருக்கு மருந்து கொடுப்பேன், உணவு ஊட்டுவேன், இரவிலும் பலமுறை எழுந்து சென்று அவரது நிலைய பார்த்துவிட்டு வருவேன். ஏன் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் அவர் மீது என் மனதிற்குள் மிகப்பெரிய சொந்த பந்தத்தின் அன்பு இருந்தது. சில நேரங்களில் அவரோடு எனக்கு ஏதோ ஒரு பழைய உறவு இருப்பது போல் எனக்கு தோன்றும். அவர் பலமுறை என்னை நெடுநேரம் பார்த்துக்கொண்டே இருப்பார். ஏதோ சொல்ல விரும்புவது போல் இருக்கும், ஆனால் பிறகு அமைதியாகி விடுவார். பலமுறை அவரது உதடுகள் அசையும், ஆனால் வார்த்தைகள் வெளியே வராது. நான் அவரிடம், என்ன விஷயம்? நீங்கள் என்னிடம் ஏதேனும் சொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்பேன். ஆனால் அவர் ஒவ்வொரு முறையும் சிரித்துக்கொண்டே விஷயத்தை தட்டிப்பிழிந்து விடுவார். அவரது கண்களில் ஏதோ ஒரு ரகசியம் ஒளிந்திருப்பது போல் இருந்தது. அதை அவர் சொல்ல விரும்பினார், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் சொல்ல முடியாமல் இருந்தார். இந்த விஷயம் என்னையும் கவலைப்பட வைத்தது. ஏனென்றால் அவர் தன் மனதில் மிகப்பெரிய சுமையை சுமந்து கொண்டு வாழ்கிறார் என்றும் அதை என்னோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார் என்றும் நான் உணர்ந்தேன். நாட்கள் கழிந்தன, அவரது நிலைமை இன்னும் மோசமாகிக் கொண்டே சென்றது. இப்போது அவர் பெரும்பாலான நேரத்தை கட்டிலிலேயே கழித்தார். அவரது உடல் மிகவும் பலவீனமடைந்திருந்தது. குரலும் முன்பை விட மிகவும் மெதுவாகிவிட்டது. ஒரு நாள் காலையில் நான் அவரது அறைக்குச் சென்றபோது அவரது நிலையைக் கண்டு பயந்துவிட்டேன். அவரது முகம் வெளுத்துப் போயிருந்தது. மூச்சு வாங்குவதும் மிகவும் வேகமாக இருந்தது. நான் உடனடியாக அவர் அருகில் சென்று அமர்ந்து அவரது கையை பிடித்துக் கொண்டேன். அவர் மெதுவாக என் பக்கம் பார்த்தார். அவரது கண்களில் கண்ணீர் இருந்தது. அவர் மிகவும் கவலையாக இருப்பது போல் தோன்றியது. அவர் மீண்டும் மீண்டும் ஏதோ பேச முயற்சி செய்து கொண்டிருந்தார், ஆனால் வார்த்தைகள் தெளிவாக வரவில்லை. நான் அவருக்கு இன்னும் அருகில் சென்று, அத்தை, நீங்கள் என்னிடம் ஏதேனும் சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள். நான் இங்கேதான் இருக்கிறேன். நான் உங்கள் பேச்சைக் கேட்கிறேன் என்றேன். அவர் நடுங்கும் கரங்களால் என் கையை இறுகப் பிடித்துக்கொண்டு ஏதோ பிதற்றத் தொடங்கினார். அவரது குரல் எவ்வளவு மெதுவாக இருந்ததென்றால் என்னால் சரியாக கேட்கவே முடியவில்லை. ஆனால் அவர் என்னிடம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறார் என்பது மட்டும் தெளிவாகத் தெரிந்தது. ஒருவேளை பல வருடங்களாகத் தன் மனதில் ஒளித்து வைத்திருந்த ஏதோ ஒரு உண்மையோ, ஒருவேளை அவரது வாழ்க்கையோடு பிணைக்கப்பட்ட ஏதோ ஒரு ரகசியமோ, அல்லது என் வாழ்க்கையோடு அவருக்கு ஏதேனும் தொடர்பு இருந்து அதைப்பற்றி எனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்ததோ. அன்று அவரது கண்களில் ஒரு விசித்திரமான தவிப்பு இருந்தது. அவர் என்னிடம் ஏதோ ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறார் என்று எனக்கு தோன்றியது. நான் அவர் அருகில் அமர்ந்திருந்தேன். அவரது நிலையைக் கண்டு என் இதயம் மிகவும் பதறியது. அவர் திடீரென்று என் கையை இறுகப் பிடித்துக் கொண்டார். அவரது கண்களிலிருந்து தொடர்ந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. அவர் என்னிடம் ஏதோ ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புவது போல் இருந்தது, ஆனால் அவரது குரல் அவருக்கு ஒத்துழைக்கவில்லை. அவர் மீண்டும் மீண்டும் ஒரே முகவரியின் அட்ரஸ் பெயரை திரும்பத் திரும்பச் சொல்லிக் கொண்டிருந்தார். நான் கவனமாக அவரது பேச்சைக் கேட்க முயன்றேன். ஆனால் அவர் அந்த முகவரியை மட்டுமே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார். அவரது முகத்தில் தவிப்பு தெளிவாக தெரிந்தது. அப்போது அவர் நடுங்கும் கரங்களால் தன் பாக்கெட்டில் கைவிட்டு ஒரு சிறிய சாவியை எடுத்து என் கையில் வைத்தார். பிறகு அவர்கள் என்னை பார்த்து மீண்டும் அதே முகவரியை கூறத் தொடங்கினார்கள். இப்போது என் கவலை மேலும் அதிகரித்தது. நான் அவர்களின் கையை பிடித்துக்கொண்டு, அம்மா, உண்மையில் என்ன விஷயம்? அந்த முகவரியில் உங்களுக்கு சொந்தமான யாராவது வசிக்கிறார்களா? யாராவது இருந்தால் சொல்லுங்கள், நான் இப்போதே சென்று அவர்களை அழைத்து வருகிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கூறினேன். ஆனால் அவர்களால் ஏதோ சொல்ல நினைத்தும் சொல்ல முடியாமல் இருந்தது. அவர்களின் உதடுகள் நடுங்கின, கண்களிலிருந்து கண்ணீர் இடைவிடாமல் வழிந்தது. அவர்கள் இறப்பதற்கு முன் என்னிடம் சொல்ல விரும்பிய ஏதோ ஒரு பெரிய ரகசியம் அவர்களின் இதயத்தில் புதைந்திருப்பது போல் தோன்றியது. அவர்கள் எனக்கு என்ன புரிய வைக்க முயல்கிறார்கள் என்று நான் பலமுறை கேட்டேன்.
ஆனால் அவர்கள் அதே முகவரியையே திரும்பத் திரும்பச் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பிறகு திடீரென்று அவர்களின் மூச்சு இன்னும் வேகமாக ஓடத் தொடங்கியது. நான் பயந்து போய் உரத்த குரலில் ஆசிரமத்திலிருந்த மற்ற பெண்களையும் உரிமையாளரையும் கூப்பிட்டேன். சில நொடிகளில் அனைவரும் அங்கு வந்துவிட்டனர். ஆனால் அதற்குள் காலம் கடந்துவிட்டது. அந்த முதிய பெண்மணி இந்த உலகத்தை விட்டு என்றென்றும் பிரிந்து சென்றுவிட்டார். அறையில் முற்றிலும் அமைதி நிலவியது. சில பெண்கள் அழத் தொடங்கினர், சிலர் அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். நான் அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். என் கண்களிலிருந்தும் கண்ணீர் இடைவிடாமல் வழிந்தது. எனக்கு அதிகம் பழக்கமில்லாத ஒருவராக இருந்தபோதிலும் எனது சொந்த மனிதர் ஒருவரை இழந்துவிட்டது போல் உணர்ந்தேன். ஆனால் ஏன் என்று தெரியவில்லை, அவர்களுடன் ஒரு ஆழமான பிணைப்பு ஏற்பட்டிருந்தது. ஒருவேளை அவர்கள் தங்கள் கடைசி நாட்களில் என் மீது நம்பிக்கை வைத்ததாலோ அல்லது என்னை எப்போதும் சொந்தமாக பார்த்ததாலோ இருக்கலாம். அவர்கள் மறைந்த பிறகு ஆசிரமம் முழுவதிலும் துக்கமான சூழல் நிலவியது. அனைவரும் அவர்களின் இறுதிச் சடங்குக்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டனர். மறுநாள் அவர்களைப் பற்றிய சில முக்கிய தகவல்களை சேகரிக்க முயற்சி செய்யப்பட்டது. அப்போதுதான் அவர்களுக்கு வாரிசுகள் எவரும் இல்லை என்பது தெரியவந்தது. அவர்களின் இறுதிச் சடங்கை செய்வதற்கு மகன், மகள், சகோதரன், சகோதரி அல்லது உறவினர் என யாருமே இல்லை. இந்த விஷயத்தைக் கேட்டு நான் இன்னும் ஆச்சரியமடைந்தேன். இந்த உலகில் அவர்களுக்கு யாருமே இல்லை என்றால் கடைசி நேரத்தில் ஏன் அந்த முகவரியை திரும்பத் திரும்பச் சொன்னார்கள்? அந்த சாவியை ஏன் என்னிடம் கொடுத்துச் சென்றார்கள்? உண்மையில் அந்தச் சாவிக்கு என்ன அர்த்தம்? அந்த வீட்டில் அப்படி என்ன இருந்தது என்பதை அவர்கள் எனக்கு சொல்ல விரும்பினார்கள். இந்த கேள்விகள் அனைத்தும் என் மனதில் திரும்பத் திரும்ப ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் யாரிடமும் இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை. இறுதிச் சடங்கிற்குப் பிறகு நான் என் அறைக்கு திரும்பியபோது என் கைப்பையிலிருந்து அந்த சாவியை எடுத்து நெடுநேரம் பார்த்து கொண்டிருந்தேன். அது சாதாரண சாவியாக தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் அதை வைத்திருந்த விதமும் இறப்பதற்கு முன் என்னிடம் ஒப்படைத்த விதமும் அதன் பின்னால் ஏதோ ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை தெளிவாக காட்டியது. நான் சாவியை என் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு நெடுநேரம் யோசித்தேன். ஆனால் எனக்கு எதுவும் புரியவில்லை. கடைசியில் அதை மீண்டும் என் கைப்பையிலேயே வைத்துவிட்டேன். ஆனால் அன்று இரவு எனக்கு உறக்கமே வரவில்லை. நான் இரவு முழுவதும் படுக்கையில் படுத்துக்கொண்டு கூரையை பார்த்தபடியே அதே விஷயங்களை மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டிருந்தேன். அந்த முகவரி, அந்த சாவி மற்றும் அவர்களின் முகத்திலிருந்த அந்த தவிப்பு என் கண்முன்னே மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது. இதற்கெல்லாம் பின்னால் ஏதோ ஒரு பெரிய ரகசியம் மறைந்திருப்பதை நான் உணர்ந்தேன். அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்பியிருக்கலாம். இரவு முழுவதும் புரண்டு படுத்த பிறகு விடியற்காலையில் நான் ஒரு முடிவை எடுத்தேன். அங்கு என்ன இருந்தாலும் சரி, நான் நிச்சயமாக அந்த முகவரிக்குச் செல்வேன் என்று யோசித்தேன். நான் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஏன் திரும்ப திரும்ப அதே இடத்தை குறிப்பிட்டார்கள்? இறப்பதற்கு முன் அந்த சாவியை ஏன் என்னிடம் கொடுத்துச் சென்றார்கள்? இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் எனக்கு அமைதி கிடைக்காது. அந்த கணமே வாய்ப்பு கிடைத்ததும் நான் நிச்சயமாக அந்த வீட்டிற்குச் சென்று சாக கிடந்த ஒரு பெண்மணி தன் கடைசி காலம் வரை மறக்க முடியாமல் அங்கிருந்த அப்படிப்பட்ட விஷயம் என்ன என்பதை கண்டறிவேன் என்று தீர்மானித்தேன். காலை விடிந்ததும் என் முடிவை நான் உறுதி செய்து கொண்டேன். இரவு முழுவதும் அந்த சாவியையும் அந்த முகவரியையும் பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன். அதனால் இப்போது அங்கு செல்வது எனக்கு மிகவும் அவசியமாகிவிட்டது. நான் அமைதியாக அந்த சாவியை என் பையில் வைத்துக்கொண்டு ஒரு முக்கியமான வேலையாக வெளியே செல்வதாக கூறிவிட்டு ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டேன். பிறகு பேருந்தில் ஏறி அந்த முகவரியை நோக்கி பயணிக்கத் தொடங்கினேன். வழிநெடுகிலும் என் மனதில் பலவிதமான கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தன. உண்மையில் அந்த முதிய பெண்மணி எனக்கு என்ன சொல்ல விரும்பினார்? அவர்கள் தங்கள் கடைசி மூச்சில் அந்த சாவியை ஏன் என்னிடம் மட்டுமே கொடுத்தார்கள்? சில மணி நேரங்களுக்குப் பிறகு நான் அந்த முகவரியைச் சென்றடைந்தேன். எதிரே பார்த்ததும் நான் ஆச்சரியத்தில் உறைந்து போனேன். ஏனெனில் அங்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வீடு கட்டப்பட்டிருந்தது. வெளியிலிருந்து பார்க்கும்போதே இது ஏதோ ஒரு மிகப்பெரிய பணக்காரரின் வீடாக இருந்திருக்க வேண்டும் என்பது தெளிவாகத் தெரிந்தது. ஆனால் மிகவும் விசித்திரமான விஷயம் என்னவென்றால், வீட்டின் முதன்மை வாசற்கதவு ஏற்கனவே திறந்திருந்தது. நான் சில நொடிகள் அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். பிறகு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு உள்ளே சென்றேன். உள்ளே நுழைந்தவுடனேயே எனக்கு ஏதோ ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. வீடு முழுவதும் ஒரே குழப்பமாகவும் தாறுமாறாகவும் கிடந்தது. எல்லா இடங்களிலும் பொருட்கள் சிதறிக் கிடந்தன. அலமாரிகள் திறந்திருந்தன. மேஜைகளின் இழுப்பறைகள், டிராயர்கள் வெளியே இழுக்கப்பட்டிருந்தன. காகிதங்கள் தரை முழுவதும் பரவிக் கிடந்தன. யாரோ மிகவும் அவசரத்தில் வீடு முழுவதையும் சோதனையிட்டு எல்லா பொருட்களையும் தலைகீழாக புரட்டி போட்டது போல் இருந்தது. வீட்டின் மரச்சாமான்கள், ஃபர்னிச்சர் மிகவும் விலைமதிப்பற்றதாகவும் புதியதாகவும் காணப்பட்டன. சுவர்களில் அழகான ஓவியங்கள் தொங்கவிடப்பட்டிருந்தன.
ஆனால் அங்குள்ள சூழல் மிகவும் பயமுறுத்துவதாகவும் ஆள் நடமாட்டமின்றியும் இருந்தது. நான் மெதுவாக ஒவ்வொரு அறையாகச் செல்லத் தொடங்கினேன். வீட்டின் கீழ் பகுதி முழுவதையும் பார்த்தேன். பிறகு மேலே சென்று அங்கிருந்த ஒவ்வொரு அறையையும் கவனமாக பார்த்தேன். ஆனால் அந்த முதிய பெண்மணி என்னை ஏன் இங்கு அனுப்ப விரும்பினார் என்பதை புரிந்து கொள்ளும்படி எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. நான் எவ்வளவு அதிகமாக பார்க்கிறேனோ அவ்வளவு அதிக குழப்பமடைந்தேன். ஏனெனில் வீட்டின் கதவு ஏற்கனவே திறந்திருந்தது என்றால் அவர்களிடம் இருந்த சாவி உண்மையில் எதனுடையதாக இருக்கும்? நீண்ட நேரமாக வீடு முழுவதையும் பார்த்த பிறகும் எனக்கு எதுவும் புரியாததால் நான் சோர்வடைந்து வரவேற்பறையில் ஹால் இருந்த ஒரு சோபாவில் அமர்ந்தேன். என் பையிலிருந்து அந்த சாவியை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு கவனமாக பார்க்கத் தொடங்கினேன். அப்போதுதான் அந்தச் சாவி சற்றே வித்தியாசமானதாக இருப்பதை நான் உணர்ந்தேன். அது ஏதோ சாதாரண பூட்டின் சாவி போல் தெரியவில்லை. நான் நெடுநேரம் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் பிறகு மீண்டும் ஆசிரமத்திற்கே திரும்பிச் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தேன். ஒருவேளை நான் வீணாகத்தான் இங்கு வரை வந்தேனோ என்னவோ. நான் எழுந்து வெளியே செல்லத் தொடங்கினேன். அப்போது திடீரென்று வீட்டின் ஒரு மூலையில் இருந்த ஒரு சிறிய கதவின் மீது என் பார்வைப்பட்டது. அந்த கதவு மற்ற கதவுகளிலிருந்து வித்தியாசமாகத் தெரிந்தது. ஒருவேளை அதனால்தான் முன்பு என் கவனம் அதில் செல்லவில்லையோ என்னவோ. நான் சில நொடிகள் அதை பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு இவ்வளவு தூரம் வந்துவிட்டதால் ஒருமுறை இதையும் திறந்து பார்த்துவிட்டு போகலாம், அதற்குப் பிறகு திரும்பிச் சென்றுவிடலாம் என்று என் மனதில் தோன்றியது. நான் அந்த கதவின் அருகில் சென்று அதை திறக்க முயன்றேன். ஆனால் அது பூட்டப்பட்டிருந்தது. அப்போது என் மூளையில் மின்னல் போல் ஒரு யோசனை தோன்றியது. ஒருவேளை இந்தச் சாவி இந்த கதவுடையதுதானோ என்பது எனக்கு புரிந்தது. என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. நான் நடுங்கும் கரங்களுடன் சாவியை பூட்டில் போட்டு மெதுவாகத் திருப்பினேன். சில நொடிகளிலேயே பூட்டு திறந்துவிட்டது. இப்போது என் பதற்றம் மேலும் அதிகரித்தது. நான் மெதுவாக கதவைத் திறந்து உள்ளே காலடி வைத்தேன். ஆனால் என் பார்வை அறைக்குள்ளே சென்ற அடுத்த கணமே என் காலடியில் இருந்த நிலமே சரிந்தது போல் இருந்தது. என் கண்கள் அகலத் திறந்தே இருந்தன. நான் சில நொடிகள் அங்கேயே உறைந்து நின்றேன். என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. அறையின் உள்ளே 4 பக்கங்களிலும் பெரிய பெரிய பெட்டிகளும் இரும்பு அலமாரிகளும் வைக்கப்பட்டிருந்தன. சில பெட்டிகள் திறந்திருந்தன. அவற்றில் பணக்கட்டுகள் நிரம்பியிருந்தன. பல இடங்களில் தங்க கட்டிகள் வைக்கப்பட்டிருந்தன. சில அலமாரிகளில் தங்க நகைகளும் விலைமதிப்பற்ற பொருட்களும் நிரம்பியிருந்தன. அங்கு என் வாழ்நாளில் கனவில் கூட நினைத்து பார்க்காத அளவுக்கு பெருமளவு செல்வம் இருந்தது. நான் என் கண்களை மீண்டும் மீண்டும் துடைத்து பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் என் கண்முன்னே இருந்தது அனைத்தும் உண்மைதான். என் கைகள் நடுங்கத் தொடங்கின. என் இதயம் எவ்வளவு வேகமாக துடித்தது என்றால் அது வெளியே வந்துவிடும் போல எனக்கு தோன்றியது. ஒரு தனியான முதிய பெண்மணியிடம் இவ்வளவு பணமும் இவ்வளவு தங்கமும் எங்கிருந்து வந்தது என்பதை என்னால் புரிந்துகொள்ளவே முடியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக மிகப்பெரிய விஷயம் அதுதான். பிறகு நான் விரைவாக அந்த அறையை விட்டு வெளியே வந்து முதலில் சென்று வீட்டின் முதன்மை வாசற்கதவை மூடினேன். ஏனெனில் யாராவது உள்ளே எட்டிப் பார்த்தாலோ அல்லது யாருக்காவது இந்த அறையைப் பற்றி தெரிந்துவிட்டாலோ மிகப்பெரிய ஆபத்து நேர்ந்துவிடும் என்று நான் பயந்தேன். அதற்குப் பிறகு நான் மீண்டும் அந்த அறைக்குச் சென்று அங்கு வைக்கப்பட்டிருந்த பணம் மற்றும் தங்க கட்டிகளை வீட்டின் வெவ்வேறு பகுதிகளில் ஒளித்து வைத்தேன். யாருமே யோசித்துக்கூட பார்க்க முடியாத இடங்களில் நான் அவற்றை வைத்தேன். இவை அனைத்தையும் செய்த பிறகே என் மனதிற்கு சற்று ஆறுதலாக இருந்தது. பிறகு நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். எதிரே சாலையின் மறுபக்கத்தில் ஒரு காவலாளி அமர்ந்திருப்பது தெரிந்தது. நான் அவனிடம் சென்று, இந்த வீட்டில் யார் வசித்து வந்தார்கள் என்று கேட்டேன். என் வார்த்தைகளைக் கேட்ட அவன், மகளே, இங்கு ஒரு வயதான பெண்மணி வசித்து வந்தார். பாவம், இந்த உலகத்தில் அவருக்கு என்று யாருமே இல்லை. குழந்தைகளோ அல்லது உறவினர்களோ யாரும் இல்லை. அவருடைய கணவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், மிகவும் பணக்காரர். ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் காலமானார். அதற்குப் பிறகு அந்த பெண்மணி தனியாக வாழத் தொடங்கினார். நாளடைவில் அவருடைய மனநிலையும் பாதிக்கப்படத் தொடங்கியது. இரவில் பலமுறை அவர் கத்துவதும் அழுவதும் கேட்கும். அதனால் அப்பகுதி மக்களும் அவரிடமிருந்து விலகியே இருந்தார்கள். பிறகு ஒரு நாள் அவர் வீட்டை விட்டு எங்கோ சென்றுவிட்டார். அதற்குப் பிறகு இந்த வீடு காலியாகத்தான் கிடக்கிறது. இப்போது இந்த வீட்டை யார் ஆக்கிரமிக்கப் போகிறார்கள் என்றுதான் மக்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினான். அவன் கூறியவற்றைக் கேட்டதும் ஆசிரமத்தில் என்னுடன் வசித்த அதே முதிய பெண்மணியைப் பற்றித்தான் அவன் பேசுகிறான் என்பது எனக்கு புரிந்தது. நான் உடனே தான் அவருடைய தூரத்து உறவினர் என்றும் இப்போது நான் தான் இங்கு வசிக்க வந்திருக்கிறேன் என்றும் கூறினேன். இதைக் கேட்ட காவலாளி மேற்கொண்டு அதிக கேள்விகள் கேட்கவில்லை. நானும் மீண்டும் வீட்டிற்குள் வந்தேன். ஆனால் இப்போது என் மனதில் ஒரு பயமும் இருந்தது.
யாராவது அந்த அறையைப் பற்றியும் அதில் வைக்கப்பட்டுள்ள செல்வத்தைப் பற்றியும் தெரிந்து கொண்டால் மக்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடும். அதனால் நான் மிகவும் யோசித்து ஒரு முடிவெடுத்தேன். அடுத்த சில நாட்களில் நான் சிறுகச் சிறுக அந்த பணத்தை என் வங்கிச் கணக்கில் வைப்பு செய்தேன், டெபாசிட் செய்தேன், மற்ற தேவையான வேலைகளையும் முடித்தேன். அதற்குப் பிறகு நான் அந்த பழைய வீட்டை பழுது பார்த்தேன். சுவர்களுக்கு புதிய வண்ணம் பூசினேன், தைந்த பொருட்களை சரிசெய்தேன். வீடு முற்றிலும் புதிதுபோல் மாறியதும் அதை ஒரு நல்ல விலைக்கு விற்றுவிட்டேன். பிறகு நகரத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு அமைதியான பகுதியில் ஒரு புதிய வீட்டை வாங்கினேன். அங்கு என்னை யாருக்கும் தெரியாது, என் கடந்த காலத்தைப் பற்றியும் யாருக்கும் எதுவும் தெரியாது. நான் அந்த வீட்டை என் விருப்பத்திற்கு ஏற்ப அலங்கரித்தேன். அழகான திரைகளைப் போட்டேன், புதிய மரச்சாமன்களை வாங்கினேன், சுவர்களுக்கு சாயம் பூசி அதை ஒரு அழகான வீடாக மாற்றினேன். பிறகு வாழ்க்கை முழுவதும் வெறும் பணத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடாது என்று நான் நினைத்தேன். அதனால் நான் ஒரு சிறிய பேக்கரி தொழிலை தொடங்கினேன். ஆரம்பத்தில் எனக்கு மிகவும் பயமாக இருந்தது, ஏனெனில் நான் இதற்கு முன்பு எந்த தொழிலும் செய்ததில்லை. ஆனால் நான் உழைப்பதை கைவிடவில்லை. சிறுகச் சிறுக மக்களுக்கு நான் தயாரித்த கேக்குகளும் பிஸ்கட்களும் பிடிக்கத் தொடங்கின. என் தொழிலும் நல்லபடியாக நடக்கத் தொடங்கியது. குறுகிய காலத்திலேயே என் பேக்கரி அந்த பகுதியில் புகழ்பெற்றதாக மாறியது. இப்போது என்னிடம் சொந்த வீடு இருந்தது, சொந்த தொழில் இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக நான் யாரையும் சார்ந்து இருக்கவில்லை. நான் யாருடனும் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. இப்போது நான் என் சொந்த காலில் நின்று என் வாழ்க்கையை என் விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன். இனி என்னை யாரும் வீட்டிலிருந்து வெளியேற்ற முடியாது என்பதுதான் எனக்கு மிக அதிக மகிழ்ச்சி அளித்த விஷயம். ஏனெனில் இந்த வீடு என்னுடைய சொந்த வீடாகும். நான் வாழ்க்கையில் பல துன்பங்களைக் கண்டிருந்தேன். ஆனால் இப்போது நான் மனவுறுதி கொண்டவளாக மாறியிருந்தேன். தனியாக வாழவும் கற்றுக்கொண்டேன். காலம் கடந்தது, என் வாழ்க்கை முன்பை விட சிறப்பாக மாறியது. ஒரு நாள் நான் ஒரு வணிக வளாகத்திலிருந்து, ஷாப்பிங் மாலிலிருந்து பொருட்களை வாங்கிக் கொண்டு வெளியே வந்து கொண்டிருந்தேன். என் கைகளில் பல பைகள் இருந்தன. நான் என் காரை நோக்கி சென்று கொண்டிருந்தேன். அப்போது என் பார்வை எதிரே பட்டது. உடனே நான் அங்கேயே உறைந்து நின்றேன். எதிரே என் சகோதரன் நின்று கொண்டிருந்தான். அவனும் என்னை பார்த்துவிட்டான். சில நொடிகள் அவனால் என்னை அடையாளம் கண்டுகொள்ளவே முடியவில்லை. ஏனெனில் இப்போது நான் பழையபடி உடைந்து போன, அழுது கொண்டிருக்கும் பிரியா அல்ல. என் முகத்தில் தன்னம்பிக்கை மிளிர்ந்தது. நல்ல ஆடைகளை அணிந்திருந்தேன். என் வாழ்க்கையே முற்றிலுமாக மாறியிருந்தது. மறுபுறம் என் சகோதரன் என்னை பார்த்து அதிர்ச்சியடைந்தான். அவனது முகத்தின் நிறமே மாறியது. ஏனெனில் நான் எங்காவது தெருக்களில் அலைந்து திரிந்து துன்பத்தில் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருப்பேன் என்றுதான் அவன் இன்றுவரை நினைத்துக் கொண்டிருந்தான் போலும். ஆனால் இறைவன் என் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிவிட்டார் என்பது அவனுக்கு எப்படித் தெரியும்? உலகின் அனைத்து கதவுகளும் எனக்கு அடைக்கப்பட்டபோது அவனே எனக்காக புதிய பாதைகளை திறந்து தந்தான் என்பதற்காக நான் என் மனதிற்குள் இறைவனுக்கு நன்றி கூறத் தொடங்கினேன். தலை சாய்க்க எனக்கு சொந்த வீடைக் கொடுத்தான். என் சொந்த காலில் நிற்பதற்கான தைரியத்தை கொடுத்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக மீண்டும் வாழக் கற்றுக் கொடுத்தான். இன்று என்னிடம் சொந்த வீடு உள்ளது, சொந்த தொழில் உள்ளது, சொந்த அடையாளம் உள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக என் இதயத்தில் இப்போது யாரைப் பற்றியும் எந்த புகாரும் இல்லை. ஏனெனில் வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் ஒரு மனிதன் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் அவன் வாழ்க்கை மாறும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். இன்று நான் உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன்.